Hello people, welcome to VJ Tech Talks. இன்னைக்கு காஷ் அண்ட் ஃபுட்டெக்கில் எனக்கு என்ன டாபிக் சொல்லி கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C# கன்சோல் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்சோல் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம C# யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கமாண்ட் ஃபார்மேட் மூலிமா நம்ம யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கெட் பண்ணும்போது தான் இந்த கன்சோல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கமாண்ட் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண முடியும், அண்ட் அதே நேரத்தில் ஒரு யூசர்கிட்டேருந்து ஒரு டேட்டாவை இன்புட்டாக வாங்க முடியும், அண்ட் அதே நேரத்தில் மொத்த டேட்டாவும் ஒரே நேரத்தில் பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். இந்த C# கன்சோல் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதுக்கு என்ன மெயினாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த சிஎம்டி எப்படி கமாண்ட் மூலிமா ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த கன்சோல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதனோட என்விரான்மெண்ட்டும் கமாண்ட் மூலிமா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சிஎம்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஓஎஸில் மட்டும் தான் மெயினாக யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. C# கன்சோல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை டைப் ஆஃப் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா console.writeLine. இதில் கன்சோல்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இந்த ரைட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த console.writeLine. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த console.writeLineன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் console.read. console.readன்றது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு இன்புட்டில் வந்து ஒரு டேட்டா ஃபெச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதில் இந்த console.read அப்படின்றது ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதான் என்னன்னு சொல்லணும்னா console.readline. console.readline என்ன அப்படின்னா மொத்த டேட்டா எவ்வளோ தான் இருக்குது, மொத்த டேட்டா ஃபெச் பண்ணிட்டாங்க, இது அப்படியே எனக்கு அவுட்புட் என்வாயன்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ரோக்ராமை எண்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணால் console.readline அப்படின்ற ஒரு கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது console.writeLine அப்படின்றது ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி ஹாய் திஸ் இஸ் VJ Tech Talksன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். அது எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணோன்னே அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்புட் வந்து வாங்கணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல console.read அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் அது கீழே ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது திஸ் இஸ் மை யூடியூப் சேனல்ன்றது. அதை கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ண உடனே எனக்கு அந்த console.readline என்ன பண்ணணும்னா மொத்த ஃபெச் பண்ணி எனக்கு என்டையர் டேட்டாவை எனக்கு ஃபினிஷ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை எண்ட் பண்ணி கொடுக்குது. இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned for upcoming videos. Keep like and subscribe on VJ Tech Talks. Thank you.